ஒரு சிறிய கிராமத்தில் வயதான ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தார். அவர் தினமும் ஆற்றிலிருந்து 2 பானைகளில் தண்ணீர் எடுத்து வருவார். ஒரு பானை புதியதும் அழகானதுமாக இருந்தது. மற்றொரு பானையில் ஒரு சிறிய உடைவு இருந்தது. விவசாயி 2 பானைகளையும் தோளில் சுமந்து வீட்டிற்கு நடந்து வந்தார். வரும் வழியில் உடைந்த பானையில் இருந்து தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக கசியும். அதை பார்த்த நல்ல பானை சிரித்து கொண்டு, "நீ ஒரு பயனற்ற பானை, உன்னால் பாதி தண்ணீர் கூட வீட்டிற்கு வரவில்லை" என்று கேலி செய்தது. இந்த வார்த்தைகளை கேட்ட உடைந்த பானை மிகவும் சோகமடைந்தது. என்னால் யாருக்கும் பயனில்லை என்று மனதில் வருந்தியது. ஒரு நாள் அது விவசாயியிடம், "என்னை மன்னித்து விடுங்கள், நான் உங்களுக்கு முழு உதவி செய்ய முடியவில்லை" என்றது. விவசாயி மெதுவாக சிரித்து, "நாளை வரும் பாதையை கவனமாக பார்" என்றார். அடுத்த நாள் உடைந்த பானை தனது பக்கத்தில் அழகான பூக்கள் மலர்ந்திருப்பதை பார்த்தது. விவசாயி சொன்னார், "உன்னால் தண்ணீர் கசியும் என்று தெரிந்ததால் நான் அந்த பாதையில் பூவிதைகளை போட்டேன். இப்போது அந்த பூக்களை பறித்து கடவுளுக்கு மாலை கட்டுகிறேன்" என்றார். அதை கேட்ட உடைந்த பானை மகிழ்ச்சியுடன் புன்னகைத்தது. கதையின் நீதி என்னவென்றால், எல்லோரிடமும் ஏதாவது ஒரு குறை இருக்கும். அதை வைத்து யாரையும் இகழக்கூடாது. ஒவ்வொருவருக்கும் அவரவர் தனி மதிப்பும் முக்கியத்துவமும் இருக்கிறது. மேலும் குட்டி கதைகளுக்கு வீடியோவை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.